எல்லா ஊர்லேயும் தடை இல்லை, நம்ம ஊரில் மட்டும் தடங்கும் போது சீமான் இப்போ மரம் ஏறுற அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்காங்க இந்த அரசு. இதெல்லாம் கூதுரத்தனமான காமெடி, சூரமுக்க காமெடி பண்ணது தான் சீமானோடைய இது. ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லலாம், சீமானோட ஃபோட்டோ ஷூட்டு விளம்பரத்துக்காக பண்ணாருங்க. விளம்பரத்து தான், வேற என்னத்துக்கு பண்ணுறாரு? இல்லை சார், பனை வந்து அதுலேருந்து வர்றது எல்லாமே உணவுக்கு பயன்பட்டுருக்கு. எல்லாமே உணவு தான், கல்லுங்கிறது உணவு. நான் என்ன சொல்கிறேன்னா, பையனை கொண்டு வந்து இப்போ பையனுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க உணவு இது நம்ம தமிழ் தேசிய உணவு, அப்பா கண்டுபிடிச்ச உணவு. தீப்பொறி திரும்ப தூக்கி போட்டு உரசு வாங்கி பாருங்க, இதில் வச்சு வைக்க போடல சார். வாங்குறத குடிக்கிறது டாஸ்மாக் சரக்கு, டாஸ்மாக்கே எதுக்கிறது. இது ஒரு பெத்த தாயை எதுக்கிறதுக்கு சமம் இல்லையா? அந்த மாதிரி நீ டாஸ்மாக்ன்றது உன்னோட தாய் மாதிரி, அங்கே தான் வாங்கி டெய்லி குடிக்கிற. குடிச்சுட்டு டாஸ்மாக்கை எதிர்த்தே போராட்டம் பண்ணா பெத்த தாய் மாதிரி, உனக்கு தாயா பால் ஊட்டி வளர்க்குற தாய் தான் டாஸ்மாக். இன்றைக்கி வந்து சீமானை அடித்து உள்ளே போடல அப்படின்னா நாளைக்கு கஞ்சா இயற்கை தானே, செடியில் முளைச்சி வருதுயா. ஒவ்வொரு விவசாயம் வீட்டில் வளர்த்து பறித்து நீங்களாக சாப்பிட்லான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது மரத்தில் இதுனாலும் கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் ஒருத்தர் ஏறணும், ஏறி கிழிச்சு விட்டு பானையை வச்சு அடுத்த நாள் போய் பிடிச்சிட்டு வரணும். இப்படி கஞ்சா அப்படி கிடையாது, விதையை போட்டால் அது பாட்டுக்கு முளைக்குது. பிரித்து அப்படியே தூவி விட்டிங்கன்னா காஞ்சிரும், 2 நாளில் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு அடிக்க வேண்டியதானே. அதையும் அலோவ் பண்ண சொல்லுங்கள். அது எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? அது உங்களுக்கு பிடிக்கலன்றக்கா ஏற்றுக்காமல் இருப்பீங்களா? காமராஜர் கொண்டு வந்ததையும் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததையும் படிக்க வைக்கணும். அவர்களுக்கு உணவு இல்லையா, உணவு போடு. படிக்க வசதி இல்லையா, ஸ்கூலை கட்டி கொடு. அவர்கள் தங்குவதற்கு ஹாஸ்டல் கட்டி கொடு. அவர்களுக்கு மானியம் வழங்கு, ஃபீஸ் வாங்காத, யூனிஃபார்ம் கொடு. இப்படிலாம் கொடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக வளர்த்து வந்து இன்றைக்கி எல்லாம் அமெரிக்காலேயும் அதுலேயும் போய் பெரிய இடத்துல இருக்காங்க. இந்த மூதேவி பசங்க எல்லாத்தையும் பின்னுக்கு எடுத்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறான், பனைமரம் ஏறுன்னு. சரி, அப்படி சொல்கிறதில்ல, நீ உன் மகனை ஸ்கூலை விட்டு நிறுத்து, மரம் ஏறி பழக்கி விடு. உனக்கு எதுக்கு ஈஸியாக வீடு? நீ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தானே அரசியல் தலைவன். தூத்துக்குடிக்கு போயிரு, குடியேறிது. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். அதாவது அந்தந்த வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாறணும், அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி இப்போ உணர்வோடு கலந்த மாதிரி இப்போ கல் பிரச்சனை, கல் இறக்கணும், பனை மரத்தில் ஏறி அதோடைய வலியை உணர்ந்தால் தான் அப்படிங்கும்போது சீமான் அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து ஒரு நாள் நான் ஏறுவேன்னாரு. அந்த நாள் வந்துருச்சு. பனை மரத்தில் ஏறி கல்லை இறக்கி குடித்து, கல் தான் என்னோடய உணவு, நம்மளுடைய உணவு பாரம்பரியம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் சார், அது கல் தான் அவ்வளோ நல்லதாக இருக்குல்ல, ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க? எல்லா ஊர்லேயும் தடை இல்லை, நம்ம ஊரில் மட்டும் தடங்கும் போது சீமான் இப்போ மரம் ஏறுற அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்காங்க இந்த அரசு. அடுத்து வந்து மரம் இப்போ கொண்டு போய் நீங்கள் இன்னும் சிலதெல்லாம் சொன்னால் கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ தானே மரம் ஏறி இருக்காப்புல. அதாவது என்னென்னா, பனை மரத்தில் இது மாதிரி ஏணிக்க இதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் தெரியுங்களா? கயிறு, சடம்பு கயிறை வாங்கி போட்டு அந்த பாலமாக அதை வெட்டணும். இதை சீமானுக்கு ஏணி போட்டாங்க இல்லை, மூங்கில் மாதிரி அதை வெட்டி அதுக்கப்புறம் இந்த கயிறை வச்சு கட்டணும். அதை இதுக்கே 2 நாள் ஆகும். சினிமா ஷூட்டிங்க்கு தான் இப்படி கட்டுவாங்க. பனை மரத்தை உச்சியில் கவுண்டர் பண்ணி தேங்காய் பறிக்கிற மாதிரி காட்டுவாங்க, மீது கீழெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏறுற மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் கொடுத்து டம்மியாக போட்டுருவாங்க. இப்படி தான் கட்டை கட்டி, இப்போ இந்த கட்டை கட்டுறவனுக்கு கூலியே ஒரு 2500 கொடுக்கணும். ஏன்னா அவன் ஏறி ஒவ்வொரு தான் கட்டணும் விழுந்துடாமல். கயிறு ஒரு 1500 வாங்கணும், மரம் ஒரு 2000 வாங்கணும். மொத்தம் இந்த மரம் ஒரு மரத்தில் ஏறுறதுக்கே 10,000 செலவாகும். இதில் ஏறி இவர் இப்போ பிடுங்கி கல் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த படி வெளியாக இறங்கி இவர் குடிக்கிறதுக்குள்ளே 1 லிட்டரு கல் எப்படி 4000 5000 வந்து, அதுக்கு ரெமி மார்ட்டினா 6000 தான் ஏர்போர்ட்டில் வாங்கி குடிச்சிடுவாங்க. இதெல்லாம் கூதுரத்தனமான காமெடி, சூரமுக்க காமெடி பண்ணது தான் சீமானோடைய இது. ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லலாம், சீமானோட ஃபோட்டோ ஷூட்டு. விளம்பரத்துக்காக பண்ணாருங்க. விளம்பரத்து தான், வேறு என்னத்துக்கு பண்ணுறாரு? என்ன சார், கல் குடிக்கிறதுக்கு சொல்லி வச்சோம்னாலே அவங்களே வந்து தெரியாமல் இறக்கி கொடுத்துருவாங்க. கிராமத்தில் 1 லிட்டருக்கு ஒரு 200 கையில் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 2 லிட்டரு குடிங்க. ஒரு ஒத்த பனை மரத்து கல்லுன்னு வாங்கி, ஒத்த மரத்து கல்லுன்னு வாங்கி ஒரு மர கல்லை மட்டும் அப்படி தனியாக எடுத்து கொடுப்பாங்க. 200 கொடுத்தா போதும். இவர் ஏறுறாராம், படி கட்டுறாராம், ஏறினானா அதில் ஒரு கும்பிட்ட சொல்லுது. எந்த தலைவன், ஏன்டா லூசாடாவேன் எந்த தலைவன், அரசியல் கட்சி தலைவன் போய் பனை மரத்தில் ஏறுறதுக்கு அவனா லூசா? எப்படி இருக்காங்க பாருங்க. அதான் பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி, உன் தலைவன் வந்து பிச்சை எடுப்பானே என்னை மாதிரி எடுக்க சொல்லியா பார்ப்போம், எவ்வளோ விழுகுதுன்னு பார்த்துருவோம்யா. எனக்கு விழுகிற மாதிரி அவனுக்கு விழுகுன்னு சொன்ன ஒரு பிச்சைக்காரன் சொன்னானா எப்படி இருக்குமா? அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்கேன். என் தலைவன் ஏறியிருக்காங்க. வேறு எந்த அரசியல் தலைவர், ஏன்டா அவனுக்குன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் லூஸாக பிடிச்சி ஆட்டுது இந்த பனைமரத்தில் வந்து ஏறுறதுக்கு. இப்போ சீனிமகனுக்கே காலை கிழிச்சிச்சு தெரியுமா? பனம் மரம் பதம் பார்த்ததா? பணம் பார்த்தது. ஏன்னா அது கடுப்பில் இருக்கும். மரம், உயிரிட்ட மரம் கூட உன்னை கிழிச்சு வரேன் பாருன்ற மாதிரி தான் பண்ணி விட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடியன் தமிழ்நாடு அரசியலில் 2 காமெடியன் தான். ஒன்று சீமானு, இன்னொன்று வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் இப்போ இல்லையா? இருக்கார் ஆனால் இல்லை. இருக்காரு ஆனால் இல்லாத மாதிரி இருப்பார். இந்த 2 காமெடியன் தான் தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் பாரம்பரியமிக்க அதிமுக திமுகவில் நிறையா காமெடியன் இருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் இருக்கார். இந்த பாலாஜி கர்நாடகாவில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்களே, ஆமாம், முயல் பிடிக்கிற மாதிரி. இந்த பாலாஜி நிறையா காமெடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் டாப் காமெடியன் யாருன்னா வடிவேல் ரேஞ்சுக்கு சொல்லணும்னா சீமானை சொல்லலாம். கவுண்டமணி ரேஞ்சுக்கு அந்த இன்னொரு ஆளை சொல்லலாம், சின்ன கவுண்டரை. ஸோ இப்படி காமெடியன்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பெருகி விட்டார்கள். அதற்கு காரணம் சீமான் தான். அதான் சார், இப்போ கல் வந்து பனை மரம் தமிழ்நாட்டோட தேசிய மரம், பனை அதை அணை அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ வந்து கல் வந்து மயில் கூட தான் தேசிய பறவைக்காக டெய்லி மயில் பண்ண வச்சு அதை அறுத்து திங்க முடியுமா? நாங்கள் பேசுகிறீங்க. இல்லை சார், பனை வந்து அதுலேருந்து வர்றது எல்லாமே உணவுக்கு பயன்பட்டுருக்கு. எல்லாமே உணவு தான். இப்போ கல்லுங்கிறது உணவு. நான் என்ன சொல்கிறேன்னா, பையனை கொண்டு வந்து இப்போ பையனுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க உணவு. எதான் நான் நேரத்தே சொல்லி, பையன் படிக்கிறான்ல ஸ்கூலுக்கு, ஒரு பாட்டிலில் கொடுத்து விட்டு ஒரு ஊறுகாயை கொடுத்து விடுங்க. மத்தியானம் சாப்பிட்டுக்கப்பா, உணவு இது நம்ம தமிழ் தேசிய உணவு, அப்பா கண்டுபிடிச்ச உணவு. அப்புறம் என் தங்கச்சி கயல்விழி காலைல டிஃபன்லாம் ஒரு 3 நாளைக்கு செய்யாதம்மா, ஃபுல்லாக நீ ஒரு 1.5 லிட்டர் குடி, நான் 2 லிட்டர் குடிக்கிறேன். கொஞ்சம் வெண்டைக்காயை மட்டும் வதக்கி வச்சிரு, கொஞ்சம் ஊறுகாயை வச்சிரு, காலையில் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீயும் உணவை சாப்பிடு. மத்தியானம் நீ ஒரு கொஞ்சம் உடம்பை குறைக்கணும்னா 1 லிட்டர் சாப்பிடு, எனக்கு 1 லிட்டர் எடுத்து வச்சிருமா, நைட்டுக்கு ஒரு 2 லிட்டர் எடுத்து வச்சிருமா, சாப்பிட்டு படுத்துடலான்னு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உணவுன்னு ஏற்றுக்க முடியும். என் தலைவனே இருக்கும். தீப்பொறி திரும்ப தூக்கி போட்டு உரசு வாங்கி பாருங்கள், இதில் வச்சு வைக்க பொருளாச்சு. யாராவது தீப்பொறி தூக்குவாங்க, வாடா உரசு தீப்பிடி